வேத வாசிப்பை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Chapter 41 Genesis 40 to 44. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் எங்கும் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையை யாராவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அநேக நாடுகள் இருந்தாலும் கூட இந்த எகிப்து தேசம் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்த ஒரு தேசமாக தேவனால் உருவாக்கப்பட்டது. ஒரு சரித்திரம் வாழ்ந்த சரித்திரத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இந்த எகிப்து தேசம் இருக்கின்றது. தேவன் எதற்காக இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும்? சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ தேசங்கள் இருக்கின்றன. ஆனா பர்டிகுலரா அந்த எகிப்து தேசத்தை குறித்து நம் வேதாகமத்தில் பதியப்பட்டுள்ளது. எதற்காக இந்த தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய திட்டம் இந்த எகிப்து தேசத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய திட்டம் அந்த தேசத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த தேசம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேசம் சகோதர சகோதரிகளே, சிறப்பு வாய்ந்தது. இஸ்ராயேலிகள் சேர்ந்த ஒரு தேசமாக இருக்கின்றது. இந்த எகிப்து தேசத்தை யார் ஆழ்வார்கள் என்று சொன்னால் பார்வோன்கள் ஆழ்வார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? இவர்கள் நாகரிகம் வித்தியாசமானது. இவர்கள் நாகரிகம் வித்தியாசமானது. இவர்கள் உணவு, உடை, இவர்கள் வணங்கும் தெய்வம் கூட நாகரிகத்திற்கு ஏற்றா போல ஒத்ததாக இருக்கும். உலகத்திலே மிகவும் புகழ்பெற்று மிக உச்ச நிலையில் புகழும் பேரும் பெற்ற இந்த எகிப்து தேசம் செல்வத்தில் சிறந்தது, கலைகளில் சிறந்தது, சரித்திரத்தில் சிறந்தது, இராணுவத்தில் சிறந்தது. இவ்வளவு சிறப்புகளை கொண்டதாக இருந்தாலும் கூட பாவ மனிதர்களால் ஆளக்கூடிய ஒரு தேசமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலகட்டத்தில் இந்த எகிப்து தேசம் பொலிவை இழந்தது, சிறப்பை இழந்தது, இராணுவத்தை இழந்தது. சகோதர சகோதரிகளே, மாட்சி மேல் மங்கி எல்லைகள் எல்லாம் சிறிதாகிவிட்டது. மரியாதை எல்லாம் இழந்து போய்விட்டது. இந்த எகிப்து தேசத்தில் உச்ச நிலையில் இருந்த இந்த எகிப்து தேசம் கீழே தள்ளப்பட்டது. அப்பொழுது பேரும் புகழும் கொண்ட அந்த எகிப்து தேசத்தை ஆண்ட பார்வோன்களில் பரம்பரையில் வந்த 15வது பார்வோன் ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. சகோதர சகோதரி, என்ன நிகழ்வு? வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. அந்த வார்த்தைக்காரன் மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்க போட்டார்கள். பாருங்க, யாக்கோபின் மகனான யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார்கள். விற்கப்பட்ட நேரத்தில் இருந்து
யெகோவா தேவனுடைய கரம் அவரோடு ஏந்தி கொண்டு அரியணை தவிர ஒரு பெரிய பொறுப்பில் அதிபதியாக வைத்தார். ஆதியாகமம் 41:44 வாசிக்க கேட்கலாம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசையக்கூடாது என்றார். எகிப்தின் சிங்காசனம் தவிர ஏனைய அனைத்தும் அவரது அதிகாரத்தின் கீழ் வந்துவிட்டது. யோசேப்பின் செல்வாக்குக்கு நிகரான ஒருவரும் இல்லையாம் அந்த தேசத்தில். 7 வருஷம் யோசேப் இருந்த காலத்தில் 7 வருஷம் பரிபூர்ணமாக அந்த நாடு இருந்தது. வாசிக்க கேட்கலாம் 41:53. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அப்பொழுது ஏற்பட்ட கொடிய பஞ்சம் 7 வருஷம். சகோதர சகோதரிகளே, 41:54 வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷங்கள் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. யோசேப் பார்வையிலும் பிரபலமானவனாக மாறிவிட்டான். பார்வோன் ராஜா எகிப்தின் எல்லைக்குள் மாத்திரம்தான் அவனுடைய கனம் பெற்றிருந்தான். சகோதர சகோதரி, மக்கள் எல்லோரும் போல விடும் அளவுக்கு அந்த தேசம் உருவாக்கப்பட்டது. வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 41:55. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். சகோதர சகோதரிகளே, ஒரு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. மக்கள் எல்லோரும் பார்வோனிடத்தில் செல்கிறார்கள், அந்த தேசத்தின் ராஜா. ஆனால் பார்வோன் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் யோசேப் கிட்ட போங்க, யோசேப் பார்த்துக் கொள்வார். யோசேப்பினுடைய கீர்த்தியினால் எல்லைகள் மிகவும் விசாலமானதாம். அவருடைய நாலேஜ், யோசேப் எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக அந்த தேசத்தில் வர வேண்டும், மாறினார், எப்படி இவ்வளவு பிரபலமாக வந்தார். சகோதர சகோதரிகளே, அதற்கு காரணம் வேதாகமத்தில் இருக்கின்றது. ஆதியாகமம் 41:57 இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தது. சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் வந்து தானியம் பெறுவதற்காக வந்தார்கள். பார்வோனிடத்தில் வராமல் யோசேப்பின் இடத்திற்கு வந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் உலகத்திற்கே பஞ்சம். சகோதர சகோதரர், உலகத்திற்கே, எந்த தேசத்தையும் அது விடவில்லையா? பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று நாம் வாயால் சொல்லிவிடலாம், அல்லது பஞ்சம் பஞ்சம் என்று எழுதிவிடலாம். சகோதர சகோதரர், அதை அனுபவித்தால் தான் தெரியும். சென்னையில் 2016 வெள்ளத்தினால் உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. 2 அடி மாடி வரைக்கும் வெள்ளம். மக்கள் எல்லோருமே டெரிஸ் ஓடிட்டார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக உணவு கொடுப்பார்களா? மழையினால் பஞ்சம். மழையினால் உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. உணவு பஞ்சம் அல்ல, மழையினால் உணவுக்கு பஞ்சம். டெரிஸ் நாங்களாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட வெள்ளம். உணவுக்காக ஹெலிகாப்டரில் வந்து பொட்டலங்கள் போட்டார். ஏன் நம்முடைய பெங்களூர் சகோதர சகோதரிகள் கூட வந்து உணவு கொடுத்தார். அநேகர்கள் உதவி செய்தார்கள். சூரத்தில் பூமி அதிர்ச்சி. பெரிய பெரிய பணக்காரன், அவனுடைய செல்வங்கள், அவனுடைய வீடு எல்லாமே பூமி கடையில போயிடுச்சு. அடுத்த நாள் நடுத்தருவில் இருக்கிறான் உணவுக்காக. இப்படி ஒரு கொடிய பஞ்சம் சகோதர சகோதரிகளே, அனுபவித்தால்தான் அதனுடைய
அருமை தெரியும். சோ ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் வேறு என்ன தான் கொடுக்க முடியும்? உணவே இல்லை என்றால் அவன் சாகத்தான் வேண்டும். எத்தனை நாளைக்கு தண்ணியை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? உணவு இல்லை என்றால் சாகத்தான் வேண்டும். சோதித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பஞ்சத்தில் தான் நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபின் குடும்பம் மாட்டிக்கொண்டது. சாகக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உணவுக்கு பஞ்சம், மாட்டிக்கொண்டார். தேசமே மாட்டிக்கொண்டது. யாக்கோப் குடும்பம் என்ன அதிசயமா? சகோதர சகோதரிகளை வாசிக்க கேட்கலாம். 42 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். எகிப்திலே தானியம் ஒன்றென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் ஒன்றென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்கான தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்களை கொள்ள எகிப்துக்கு போனார்கள். சகோதர சகோதரிகளே, எகிப்தில் தானியம் இருக்கிறது என்பதை யார் அறிந்து கொண்டார்? யாக்கோப் அறிந்து கொண்டார். தன்னுடைய குமாரர்களை அழைத்தார். என்ன சொன்னார் கேளுங்க. ஒருவர் முகத்தை ஒருவர் நாம் பார்த்து கொண்டிருந்தால் தானியம் கிடைக்குமா? ஒருவர் முகத்தை ஒருவர் நாம் பார்த்து கொண்டிருந்தால் சாகத்தானே வேண்டியது. எகிப்தில தானியம் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். பிள்ளைகளை அழைத்து கூறுகிறார், எகிப்துக்கு போங்கள், தானியத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார். உலகமே பஞ்சத்தில் இருக்கின்ற பொழுது இந்த எகிப்து மட்டும் ஏன் பஞ்சத்தில் இல்லை? யோசித்து பாருங்கள். யோசப் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததினால் சகோதர சகோதரிகளே, தேவன் நல்ல ஞானத்தினை தருவார். யோசேப்புக்கு எப்படி ஞானம் வந்தது? பார்வோன் இருக்கின்றார், மற்ற அதிபதிகள் இருக்கிறார்கள், போர் சேவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக யோசேப்புக்கு மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஞானம் வந்தது? அந்த எகிப்து மட்டும் ஏன் பஞ்சம் இல்லாமல் காப்பாற்றினார்? தேசம், உலக தேசமே பஞ்சம். ஆனால் பஞ்சம் எங்கில்லை? எகிப்தில் இல்லை. முற்பதாக்கள் எல்லோரும் மாட்டிக்கொண்டார்கள் தானியத்திற்கு. ஏன் இவர் இந்த தேசத்தில் மட்டும்? அவர் செய்த நன்மைகள் என்ன? வாசிக்க கேட்கலாம். 47 ஆதியாகமம் 47 13 முதல் 14 வரை உள்ள வசனம். பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது. அத்தேசமெங்கும் ஆகாரம் கிடையாக போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். அவ்வளவுதாங்க. அவனுடைய நாலேஜ் பாருங்க சகோதர சகோதரிகளே. எகிப்தில் மழை இல்லை, கொடிய பஞ்சம் தான். ஆனால் மழை வந்த போது என்ன செய்தார்னா, தானியங்களை அதிகமாக விளைச்சல் வரும்போது தானியங்கள் அதிகமாக உருவாகும். அந்த நேரத்தில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு மக்களிடத்திலே தானியங்களை வாங்கி கொண்டார். அவருடைய ஐடியா பாருங்க. மழை வந்தது, விளைச்சலில் தானியங்கள் அதிகமாக உருவாக்கிய பொழுது மக்களிடத்தில் பணத்தை கொடுத்து தானியத்தை வாங்கி கொண்டார். அது மட்டுமல்ல சகோதர சகோதரி, சேமிப்பு கிடங்கில் இந்த தானியங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைத்து விட்டார். இங்க கூட வேர் ஹவுஸ், இங்க கூட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இங்க கூட கட்டியிருப்பாங்க கிடங்குகள். சோ அவர் அரண்மனையில கிடங்குகளில் சேமித்து வைத்து விட்டார். அது மட்டுமல்ல, பண்ட மாற்றங்களை அவர் தேசத்திற்கு தேசத்தை செய்து பணத்தை கொடுத்து அநேக இடங்களில் அவர் தானியங்களை வாங்கி அநேக இடங்களில் அடைக்க வைத்து விட்டார். சோ இந்த நெருக்கடிகளை அவர் தீர்த்து வைத்தார் எகிப்திலே. இந்த மாதிரியான நேரத்தில் தான் சகோதர சகோதரர் யாக்கோபின் 11 குமாரர்களில் பென்யமீனை தவிர மற்ற 10 பேரும் இப்பொழுது பணத்துடன் எகிப்துக்கு வருகிறார்கள். வாசிக்க கேட்கலாம். 42:6 ஆதியாகமம் 42:6. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான்.
யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சகோதரர் 10 பேரும் அதிபதி யோசேப்பை கண்ட மாத்திரத்தில் விழுந்து வணங்கினார்கள். இப்படி ஒரு வணங்கினதினால் தானியங்கள் யோசேப்பினால் கொடுக்கப்பட்டதா? சகோதரர்களே, யோசேப் என்ன கேட்டார் தெரியுமா? வணங்கினவுடன் அவர்கள் இடத்திலே தானியம் கொடுக்கவில்லை. யோசேப்புக்கு தெரியும் தன்னுடைய சகோதரர்கள் என்று. அவர்கள் வணங்கினார்கள், ஆனால் தானியம் கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக என்ன கேட்டார்? வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 42:7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரன் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவர்கள் போல் கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. சகோதரர்களே, அவர்களோடு பேசி நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். யோசேப்புக்கு தெரியும் இவர்கள் கானான் தேசத்தில் தான் இருக்கிறார். கானான் தேசம் நீங்கள் தானியங்கள் பெற வரவில்லை. அவர் எடுத்த உடனே போடு, நீங்கள் தானியங்கள் பெற வரவில்லை, நீங்கள் வேவு பார்க்க வந்துள்ளீர்கள். ஆதியாகமம் 42:13 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். நீங்க வேவு பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னவுடன் சகோதரர்களே, நாங்கள் வேவு பார்க்க வரவில்லை, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. நாங்கள் 12 பேர், நாங்கள் 12 சகோதரர்கள். ஒருவன் காணாமல் போய்விட்டான், ஒருவன் என் தகப்பனிடத்தில் இருக்கின்றான். வசனம் 42:11 வாசிங்க சிஸ்டர். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். நீங்கள் வேவு பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னதற்கு, நாங்கள் நிஜஸ்தர், உண்மையில் பேசுகிறவர்கள், நாங்கள் வேவு பார்க்க வரவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். முதல் பயணத்தின் போது. இரண்டாவது பயணத்தில் பென்யமீனையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுது 10 பேருடன் யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். தானியம் கொள்வதற்காக முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கினார்கள். தானியம் கிடைத்ததா சகோதர சகோதரிகளே? இந்த டைம் அவர்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணினார். விசாரணைக்காரனிடம் சொல்லி அனுப்புகிறார். யோசேப் ஏதும் அறியாதவன் போல் அவர்களை கடினமாய் நடத்தினார். ஏன் நடத்தினார்? இரண்டாவது முறை தானியம் பெறுவதற்காக வந்தார்கள். 42:16 இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரதான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சகோதரர் அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அரண்மனை அன்பையும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தார். ஏன் இப்படி கடுமையாக அவர்களிடத்திலே நடந்து கொண்டார்? தன் சகோதரர்கள் பஞ்சம் பட்டினியும் இல்லாத இந்த எகிப்துக்குள் ஏன் அனுமதிக்கப்பட வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் தேவன் வைத்திருக்கின்றார். தன்னுடைய சகோதரர்கள் எகிப்திலே ஒரு இடத்தையும் ஒதுக்கி வைத்திருந்தார். தேவனுக்கு பயந்த இந்த யோசேப் தன் உடன் பிறந்த சகோதரர்களை எகிப்திலே ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர்களை சோதித்து நடத்தின முறைகளை கவனித்தால் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அந்த பாதையின் மூலமாக நாமும் அந்த கிறிஸ்து ஜீவியத்தில் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம்.
அவைகளில் இருந்து இன்றைக்கு நாம் ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது என்ன செய்தார்? அவர்களுடைய உண்மை தன்மை சோதிக்கப்பட்டதாம். தன்னுடைய பிள்ளை பருவம் முதல் இம்சவேலிடத்தில் விற்கப்பட்ட நாள் வரை அவர்களை அவர் அறிந்திருந்தார். அவர் இம்சவேலிடத்தில் விற்கப்பட்ட பொழுது அவருக்கு வயது 17. தன்னுடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசப் அறிந்திருக்கின்றார். இவர்கள் துன்மார்த்தர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். யாக்கோபின் மறுமனையாட்டியான பில்கால் சில்காலுக்கு பிறந்த குமாரர்களோடு இந்த உடன் பிறந்த சகோதரர்கள் துன்மார்க்கத்தில் இருந்தார்கள் என்பதை அவன் அறிந்திருக்கின்றார். இவர்களிடத்தில் உண்மை இல்லை இருக்கின்றதா என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் அவர்களிடத்திலே அவர் கடுமையாக நடந்து கொண்டார். தன்னுடைய பிளட் ஸ்டோன் உடன் பிறந்த சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசப் அறிவதற்காகத்தான் அறிந்திருந்தார். தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை உணரும்படியாக அவர் செய்தார். ஆதியாகமம் 37:2 இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை வைத்துக் கொண்டு இருந்தார். அந்த இளைஞன் பில்கால் சில்கால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்படிதான் யோசப் செய்திருக்கார். அவர்கள் செய்கின்ற துன்மார்க்கத்தினை உடனுக்குடனே தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் டெலிவரி பண்ணிடுவார். இப்போ யோசப்புக்கு வயது 39 ஆகிறது. 22 வருடங்கள் கரண் ஓடிவிட்டது. பிறகு இன்னும் அதே நிலைமை, அதே உண்மையற்ற தன்மையில் நீடிக்கிறதா அல்லது அதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டதா என்று சோதித்து பார்க்கும்படி ஒரு முடிவு எடுத்தார். இன்னும் குறிப்பாக தன்னை விலையாக கொடுத்த பிறகாயினும் அவர்கள் மாறி இருக்கிறார்களா என்று அறிய விரும்பினார். ஆகவேதான் அவர்கள் தானியம் வாங்க வந்த பொழுது தானியத்தோடு சேர்த்து அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த சாக்கு பையில், அந்த கனி பையில் அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் சேர்த்து தானியத்தையும் போட்டு அனுப்பிவிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பாருங்க எப்படி நடக்குது. அவர்கள் கொண்டு வந்த கனி பேக்ல அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் தானியத்தையும் போட்டு அனுப்பும்படி உத்தரவிட்டான் யோசப். இவர்கள் தானியங்களை கொட்டும் பொழுது, வீட்டுக்கு கொண்டு போய் கொட்டும் பொழுது, கொட்டி பார்த்த பொழுது பணமும் அந்த சாக்கு பையில் இருந்து பணமும் கொட்டுகிறது, தானியமும் கொட்டுகிறதை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துவிட்டது. ஏற்கனவே நம்மளை வேறு பார்க்கிறவர்கள் என்று சொன்ன யோசப் இப்பொழுது பணமும் வருது, தானியமும் வருது, என்ன செய்வது என்று அறியாமல் பயந்து விட்டார்கள். வாசி கேட்கலாம். ஆதியாகமம் 43:21 முதல் 22 வரை உள்ள வசனம். நாங்கள் தங்கும் இடத்தில் 3:21-22 சிஸ்டர். நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்த போது நாங்கள் நிறுத்து கொடுத்து நிறையும்படியே அவனுடன் பணம் அவனவன் சாக்கின் கை வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறு பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். சகோதர சகோதரி, மீண்டும் 2வது முறை தானியம் கொள்ள வரும் பொழுது அந்த பணத்தோடு மீண்டுமாக தானியம் வாங்குவதற்காக இன்னொரு பணம் கொண்டு வருகிறார்கள். பிறகு மீண்டும் தானியங்கள் கொள்ள வந்த பொழுது ஏற்கனவே விட்ட பணத்தோடு அறியாமலேயே அந்த தவறு நடந்து விட்டது என்று பயத்தோடு யோசேப்பினிடத்திலே எடுத்துரைத்தனர். தவறுக்கு மன்னிங்கள் என்ற வாணியில் அவர்கள் பேசினார்கள். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப் பார்த்த சகோதரர்கள் அல்ல என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். மேலும் யோசேப்பை விட்ட பிறகு நாங்கள் மாறிவிட்டோம் என்பதையும் தெல்ல தெளிவாக அவர்கள் தெரிவித்து விட்டார்கள்.
பாருங்க சகோதர சகோதரி, இவர்கள் எகிப்து தேசத்திற்கு வந்து வேவு பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி இவர்கள் சிறையில் வைத்தார் யோசேப். பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன கண்டிஷன்ல இவர்களை விட்டாருன்னா, நீங்க வேவு பார்க்க வரலன்னு சொன்னா ஒருத்தனை இங்க விட்டுட்டு நீங்க 9 பேர் போயிடுங்க, ஒருவன் நீங்க இருக்க வேண்டும், மீதி எல்லாம் நீங்க போயிடுங்க. மீண்டும் வரும் பொழுது நீங்கள் பெண்ணியமனை அழைத்து கொண்டு வர வேண்டும். இளையவன் சொன்னீங்க பாருங்க, ஒரு இளையவன் அவன் தகப்பன் இடத்துல இருக்கான்னு சொன்னீங்க பாருங்க, அவனை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சகோதர சகோதர பாருங்க எப்படி ஒரு 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 டார்ச்சர் பண்றாரு பாருங்க. 9 பேரை ரிலீஸ் பண்ணிட்டு ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிட்டார். நீ இன்னொருத்தர் சொன்னீங்க பாருங்க, அவரை கொண்டு வாங்க, இவரை நான் விட்டுறேன். அப்ப நீங்க வேவு பார்க்கலன்னு அர்த்தம். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி கொண்டார்களாம். யோசேப் நம்மை கெஞ்சி கேட்டார், மனம் வியாகுலம் அடைந்தார், நாம் கண்டு கொள்ளவில்லை, குழியில் தள்ளும் போது நினைவு வருது அவங்களுக்கு. ஆதியாகமம் 42 20 முதல் 21 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 42:20-21. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றார். அவர்கள் அப்படி சொல்லுகையில், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டோம், அவனுக்கு செவிகொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். சகோதரர் பாருங்க, தங்களுக்குள் சொல்லிக் கொண்டதை யோசேப் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்ததுனால இவர்கள் உண்மை உள்ளவர்கள், உண்மையை பேசுகிறார்கள், உண்மையை தேடி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். சகோதர சகோதரி, இந்த பூமியில வாழ்வதற்கும் பிரவேசிப்பதற்கும் உண்மை சோதிக்கப்படும் பொழுது எவ்வளவு அவசியம் சோதிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த தேவன் வாசம் செய்யும் அந்த நித்திய வீடாகிய பரலோகத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு நம்முடைய உண்மை சோதிக்கப்பட வேண்டுமா வேண்டாம்? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை அவர் எகிப்திலே சோதிக்கிறார் என்றால், உண்மை இருக்கிறதா என்று அவருக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சோதிக்கிறார், வாழ்வதற்காக சோதிக்கிறார். சர்வலோக நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகின்ற அந்த பரலோகத்திலே நாம் வாசம் செய்ய இருக்கின்றோமே, நம்முடைய நிலைமை உண்மை இருக்கின்றதா இல்லையா? சோதிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய உண்மை சோதிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை எந்த அளவு உள்ளது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உண்மையாக உள்ளோமா? நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய மனைவிக்கு நாம் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் உண்மையாக இருக்கின்றார்களா? சகோதர சகோதரிகளே, உண்மை அவசியம். அதற்கு மேலாக நம்முடைய வாழ்வில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை நேசித்து உண்மையாக இருந்தார். இந்த சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உண்மையாக வாழ்ந்தார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ சபைக்கு உண்மையாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். தேவன் இருக்கும் இடமான பரலோகத்தில் அழைத்து செல்வது இந்த உண்மை உள்ள ஆவிக்குரிய சபைதான் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். வேறு குறுக்கு வழி இருக்கின்றதா? ஒவ்வொரு அங்கங்களும் ராஜாக்களாக ஆக போகிறார்கள் என்று சொன்னால் எங்கிருந்து எடுக்க போகிறார்? பிறர் சபையில் இருந்தால் உலகத்தில் இருந்து தேர்வு செய்ய போகிறாரா? ராஜாக்களாக ஆளுகை செய்வதற்காக எங்கிருந்து எடுக்க போகிறார்? இந்த ஆவிக்குரிய சபையில் இருந்து தானே சகோதர சகோதரிகளே. வேறு குறுக்கு வழி ஏதாவது இருக்கின்றதா பரம காணாமல் செல்வதற்கு?
கிடையாது. இந்த ஆவிக்குரிய சபையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் சபைக்கு நாம் என்ன செய்வது, சபை எனக்கு என்ன செய்கிறது என்று நாம் பேசக்கூடாது. சபைக்கு நான் என்ன செய்ய, சபைக்காக ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது. எகிப்தில் பிரவேசிப்பதற்கே உண்மை அவசியமானால் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அது எவ்வளவு அவசியம் என்பது நாம் யோசிக்க வேண்டும். எனவே நாம் எல்லாவற்றிலும் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்வில் வசனங்களின் அடிப்படையில் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். உண்மை சோதிக்கப்பட்டது முதல் காரியம். இரண்டாவது, அவர்கள் பொறாமை குணத்தை அவர் சோதித்து பார்த்தார். பொறாமை குணத்தின் பாதிப்பை யோசேப்பை காட்டிலும் அதிகமாக வேறு எந்த மனுஷனும் அனுபவித்திருக்க முடியாது. நாம் சொல்லலாம், ஆபேல் 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 பொறாமை குணத்தினால் வாழ்ந்தாரா? சகோதர பொறாமையை அனுபவித்தாரா? அவர் செய்த நன்மைகளை குறித்து பொறாமை யார் அடைந்தது? காயேன் அடைந்தான். காயேன் ஆபேலை கொன்று போட்டான். பொறாமையை அவர் அனுபவிக்கப்படவில்லை. யோசித்து பாருங்கள். பொறாமை விளைவினால் அவன் மறித்து போனான். யோசேப் தன்னுடைய இளம் வயதிலேயே அதை அனுபவமாக அனுபவித்து விட்டார். பொறாமையை அவர் உணர்ந்தார், அனுபவித்தார் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மூலமாக. அதன் விளைவால் தான் யோசேப் விற்கப்பட்டார். சகோதர சகோதரிகளே, எதற்காக விற்கப்பட்டார்? அவர் கண்ட காட்சி நிமித்தம். கதிர்கட்டுகள் எல்லாம் சரிந்து விட்டது, ஒன்று உயர்ந்து விட்டது என்றால் இதை பார்த்த சகோதரர்களுக்கு பொறாமை வந்துவிட்டது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கியது என்று சொன்ன பொழுது பொறாமை வந்தது. அரியணையில் அந்த பொறாமை குணம் அவரை விட்டு போகவில்லையா? எகிப்தில் அவர் அதிபதியாக இருக்கும் பொழுது கூட அந்த பொறாமை குணம் அவரை விட்டு அகன்றவில்லை. இதனால்தான் தன் சகோதரரின் உண்மையை நிரூபிக்கப்பட்டாலும் இந்த காரியத்தில் அவர்கள் எந்த அளவு தேறி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அவன் முடிவு செய்தான். தன் இளைய சகோதரனை இன்னமும் வெறுக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள யோசேப் உற்று கவனித்தார். எனவே தான் இரண்டாம் தரம் அவர்கள் வரும் பொழுது பென்யமீனை அழைத்து வந்தனர். பென்யமீனை அழைத்து வரும்படியாக கட்டளையிட்டான். பென்யமீன் யோசேப் பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். பல வருடங்களுக்கு பிறகு பென்யமீனை பார்க்கிறார். உணர்வுகளை அவரால் அடக்க முடியாமல் அறைக்குள் சென்று அவர் அழுதார். பிறகு வெளியே வந்து அவர்களுக்கு போஜனம் வையுங்கள் என்று சொன்னார். அவர்களின் வயதின் வரிசையின்படி அவர்களை சரிசமமாக வயதின்படி அப்ப கூட அந்த சகோதரன் உணரவில்லை, இவர் என்னுடைய சகோதரன் என்று. வயதின்படி அவர்களை அமர வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அந்த ஆகாரம் கொடுக்கும் பொழுது சகோதரர் பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக ஆகாரம் கொடுக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 43:34. இப்படி 43 சிஸ்டர் 34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினார். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். ஏன் பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு தானியத்தை கொடுக்க வேண்டும்? சொல்ல முடியுமா? பாருங்க, இப்பொழுது 11 பேர் வந்துட்டாங்க. பென்யமீனையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரிசமமா வயதின் அடிப்படையில உணவு போஜனம் கொடுத்துட்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த சாக்கு பையில் 5 மடங்கு அவருக்கு பணத்தை 5 மடங்கு தானியத்தை போடுகிறார்.
ஏன் என்று சொன்னால் அவர்கள் பொறாமையின் குணத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இவர்களுக்குள்ளே சண்டை வருகிறதா என்று சோதித்த போது இதிலும் இவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். சகோதரருக்குள் பானம் பண்ணி அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். எதற்காக யோசேப்பு இப்படி செய்ய வேண்டும்? எகிப்து தேசத்திற்குள் பொறாமை என்ற குணம் உள்ளே வரக்கூடாதாம். பொறாமை குணம் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவராம் இந்த யோசேப்பு. எகிப்து தேசத்தில் பொறாமை இருக்கக்கூடாது என்று தேவ மனுஷன் நினைக்கும் பொழுது தேவன் இருக்கும் அந்த பரலோகத்தில் பொறாமை குணம் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த பொறாமை குணம் யாருக்கும் நன்மை செய்யாதான், தீங்கை தான் செய்யும். இந்த குணம் எனக்கு இல்லை பிரதர் என்று ஒருத்தரும் சொல்லுவோம். எனக்கு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? பொறாமை ஜெலிசியஸ். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே அந்த பொறாமை குணம் இருக்கின்றது. யோசேப்பு விற்கப்பட்ட பிறகு அவர்கள் உணர்ந்ததை நிமித்தம் இந்த பொறாமை குணம் இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். என்னிடத்திலே பொறாமை இல்லை. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்துவ ஸ்தாபனங்களில் சகோதர சகோதரிகளே இக்கொடிய குணத்தால் சபை சீரழிந்து கொண்டு வருகிறது. ஏன் நம்முடைய ஆவிக்குரிய சபைகளில் சத்தியத்தை ஆதாரமாக கொண்டு இயங்கும் நம்முடைய சபைகளிலும் கூட இந்த பொறாமை குணம் இருக்கத்தானே செய்கிறது. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட சபைக்குள் நாம் வந்திருக்கின்றோம். தேவன் எந்த நிலையில் நாம் இருந்தோம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இப்படிப்பட்ட சபைக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த குணத்திற்கு நாம் விடை கொடுக்க வேண்டுமா வேண்டாம்? தேவன் வாசம் செய்யும் அந்த பரலோகம் நமக்கு சற்றும் சம்மதம் இல்லாமல் போய்விடுமா? if you have this jealousy. ஆகவே பொறாமை குணத்திலிருந்து உடனடியாக விடுதலை செய்யும். மூன்றாவது, அவர்களின் சிநேகத்தை அவர் சோதித்தார். முதல் 2 சோதனைகள் அவர்கள் அபார வெற்றி அடைந்தார்கள். இதுவும் அவர்களுக்கு அவசியம் என்று தான் சோதிக்கிறார். மூன்றாவது டெஸ்ட் பாருங்க. 2 தரம் அவர்கள் திரும்பி சென்று போது அவன் பையிலே அவன் பணத்தையும் போட்டு விடுகிறார். பிரதரின் லவ் அவர் எப்படி செக் பண்றாரு பாருங்க. பென்யமீன் பையிலே பணத்தோடு யோசேப்பின் வெள்ளி பான பாத்திரத்தை போட்டு விடுகிறார். வேலைக்காரர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? 44:1-2 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். Genesis 44:1-2. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்திலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். தானியத்தோடு பணமும் மற்றும் பென்யமீன் பையில தானியத்தோடு பான பாத்திரத்தை போட சொல்லிட்டார். யோசித்து பாருங்க. பிறகு அவர்கள் புறப்பட்டு வெகு தூரம் போன பிறகு விசாரணைக்காரனை அழைத்து விரட்டி சென்று அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள் செய்தது யோசேப்பு. விசாரணைக்காரனை அழைத்து அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டார்கள். எல்லையை தாண்டுவதற்குள்ளாக அவர்கள் விரட்டி சென்று பிடித்து கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கும்படியாக செய்கிறார். பிறகு ஒவ்வொரு பேக்கிலும் செக்கிங் நடக்கிறது. செக்கிங் பண்றார். கனி பேக் போட்டி தேடி பார்த்த பொழுது வெள்ளி பாத்திரம் பென்யமீனின் சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டது ஜோசப். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்களாம். 44:13 படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். சகோதர சகோதரரை பாருங்க. பிறகு யோசேப்புக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட போது அவர்கள் பதில் என்னவாக இருக்கும்? அவர்கள் பதில்
வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். யோசேப்பு முன்பாக நிற்கிறார். தவறு செய்துட்ட மாதிரி கையை கட்டிட்டு நிற்கிறான். ஆதியாகமம் 44:16 படிங்க சிஸ்டர். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றார். உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்வோம் அதிபதியே, என்னத்தை பேசுவோம் உங்களிடத்திலே, எதினாலே நீதியை விளங்க பண்ணு? 3 சொல்றாங்க. பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றனர். ஆனால் யோசேப் இந்த செயல் எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொன்னார். நீங்க பேசுறீங்க, ஆனா அந்த செயல் எனக்கு தூரமா இருக்கு. I can't believe this. தூரமா இருக்கு. ஒன்று செய்கிறேன், எவனிடத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமை. நீங்க யாரும் அடிமை இல்லை. எவனிடத்தில் பான பாத்திரம் இருக்கிறதோ அவன் தான் அடிமை. பெண்ணியமின்ன கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கீங்க. யோசேப் டார்ச்சர் பண்றது யாரு? பெண்ணியமின்ன டார்ச்சர் பண்ற. நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தோட உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றார். ஒன்லி கீப் பெண்ணியமின். எல்லாரும் போயிடுங்க, 10 பேரும் போயிடுங்க. கீப் ஒன்லி பெண்ணியமின். வேற யாரும் எனக்கு அடிமை இல்லை. பெண்ணியமின் மட்டும் இஸ் a slave for me. அதற்கு யூதா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க சகோதர சகோதரியே. பெண்ணியமினுக்கு பதிலாக நானே அடிமையா இருக்கிறேன். அதிபதியே, இளையவனை விட்டு விடுங்கள். நாங்கள் எப்படி என் தகப்பனிடத்தில் செல்வோம்? ஏற்கனவே போகும்போது நாங்க சிமியோனை பிடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன பதில் சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க தானியத்தை கொட்டும் பொழுது சிமியோனை எங்கன்னு கேட்டார். இப்போ சிமியோனை இப்போ எல்லாருமே போயிட்டீங்க, அதனால இளையவனை விட்டுவிடு. நாங்கள் எப்படி என் தகப்பனிடத்தில் சொல்வோம்? அப்படி என்றால் சகோதர சகோதரர்களே, அதற்கு அர்த்தம் என்ன? யூதா பேசினதற்கு அர்த்தம் என்ன? என்ன ஆகும்? என் தகப்பனுடைய நிலை என்ன ஆகும்? பெண்ணியமினை விட்டுடுங்க, நான் இனிமையா இருக்கேன். 44:34 வாசிக்க கேட்கலாம். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றார். சகோதர சொல்ல, என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? அதாவது யாக்கோபு மரித்து விடுவார் என்றார். நீங்க சிமியோனை பிடிச்சிட்டீங்க, ஓகே, ஆனா பெஞ்சமினை விட்டுடுங்க. நீங்க பெஞ்சமினை விடலன்னா என் தகப்பு இறந்துடுவார். இப்படி சொன்னவுடன் சகோதர சகோதரிகளே, யோசேப்பால் ஒன்றும் பேச முடியவில்லையா? எல்லாவற்றும் எல்லாரையும் go out என்றார். go out, எல்லாரும் வெளியே போங்க. தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் அழுதார். அதன் பிறகு அவர் எல்லோரும் கூட்டி சேர்த்து அழுதார். சகோதர சகோதரி, யோசேப் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? எதற்காக இப்படி செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? பாருங்க, யோசேப்பின் சோதனையை பாருங்கள். ஃபர்ஸ்ட் சோதனை, தன்னை குழியில் தள்ளிவிட்டு ஓடி போனது போல இன்னொரு சகோதரனை பெண்ணியமினை இப்படி விட்டு ஓடி போய் விடுவார்களா என்று சோதித்தார். பெண்ணியமினை வச்சுட்டு போங்க, அவர்கள் எல்லோரும் பெண்ணியமினை விட்டுட்டு ஓடி போவார்களா என்று அவர் சோதித்து பார்த்தார். இன்னொன்று சகோதர சகோதரி, இவனுக்காக எஃபெக்ட் எடுப்பார்களா? பெண்ணியமினுக்காக பிரயாசப்பட்டு பெண்ணியமினை காப்பாற்றுவார்களா என்று அவர் சோதித்தாராம். ஆனால் அவர்களிடத்தில் நாங்கள் எல்லோரும் அடிமைகள் என்று சொன்னார்கள்.
வார்த்தை பாருங்க. யோசப் தன்னை அடிமையாக ஒரு காலகட்டத்தில் விற்ற இவர்களாம் இவனுக்காக அடிமைகள் என்று பேசுகிறார் என்று அழுது அவர் புலம்பினாராம் யோசப். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரண தேசமாக எகிப்துக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு சகோதர சிநேகம் தேவைப்படுகிறது. நித்திய காலமும் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த அந்த சர்வ வல்லவர் இருக்கும் நகரத்தில் நித்திய காலமும் வாழ்வதற்கு சகோதர சிநேகம் எந்த அளவு சிறந்து விளங்க வேண்டும் யோசித்து பாருங்க, எண்ணி பார்க்க வேண்டும். சகோதர அன்பு நம்மிடையே இருக்குமே ஆனால் சபைகளில் ஒரு கொண்டு பிரச்சனைகள் வராது. ஆவிக்குரிய சபைகள் வளரும், சபைகளின் எண்ணிக்கை பெருகும். சபையார் அனைவரும் கூடும் பொழுது தேவனுக்கு மகிமை வரும். எப்படி பாருங்க, 3 விஷயத்தை யோசப் செக் பண்றார். எகிப்து தேசத்தில் பொறாமை இருக்கக்கூடாது என்பதற்காக செக் பண்றார். உண்மை தன்மை எப்படி இருக்கின்றது என்பதற்காக செக் பண்றார். அதே நேரத்தில் சிநேக அன்பு எப்படி இருக்கின்றது என்பதை செக் பண்றார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9 இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு நமக்கு போதித்தபடி சகோதர சகோதரிகளே, சகோதர சிநேகத்தில் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். சபையில் அன்பு இருக்க வேண்டும், சகோதரத்துவம் அன்பு இருக்க வேண்டும். நாம் ராஜாக்களாக வரப்போம், அதற்கு நாம் பாடுபட வேண்டும். அன்பு இல்லை என்றால் சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு தான் பரலோகத்தில் இருக்கின்றது. இங்கேயும் ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால் சபைக்குள் பொறாமை, ஜெலசி, அன்பு இல்லை என்றால் எப்படி நாம் ராஜாக்களாக ஆக போகிறோம்? எபிரேயர் 13:1 வாசிக்க கேட்கலாம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. பிரதரின் லவ், சகோதர சகோதரிகளே, பரம கானானுக்கு பிரவேசிக்கும் பாக்கியம் பெறுவோம். பிரதரின் லவ், இஃப் யூ ஹேவ் பிரதரின் லவ், எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லவ் 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 அன்பை குறித்து பேசியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, 90% கிரைஸ்ட் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். 10% விட்டுட்டு போயிருக்காருங்க. அது நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. We have to fulfill 10%. If you fulfill that, the Armageddon யுத்தம் will start. If you fulfill 10%, சகோதர சகோதரி 10% நாம fulfill பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், 90% கிரைஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 10% ஃபார் எக்லேசியா பீப்புளுக்காக விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம தான், நீங்களும் நானும் சேர்ந்து அந்த 10% if you fulfill it, சுவர் அர்மகத்தான் யுத்தம், நாம் எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவோம். சகோதர சகோதரி, மறுரூபமாக்கப்படுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பேரானவர், முதலாம் உயிர்த்தெழுதல். நம்ம எல்லாம் உயிர்த்தெழுதல் அடைந்து பரம கானானுக்கு பிரவேசிக்க பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். எனவே நம்மிடையே இந்த அன்பு இருக்க வேண்டும். முதலாவது, உண்மை இல்லாமல் இருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். உண்மை என்னிடத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு சகோதர சகோதரிடத்திலும் வந்துட்டாலுமே இட்ஸ் ஃபுல்ஃபில். இரண்டாவது, அவர் எப்படி டெஸ்ட் பண்ணார் பாருங்க, சகோதரிடத்தில் அந்த உண்மை இருக்கிறதா? பணத்தை கொடுத்தாரு, தானியத்தை கொடுத்தாரு, He given everything free for them. அவங்க கொட்டி பார்க்கும்போது பணம் தானியம் ஷாக் ஆயிட்டாங்க. யாக்கோப்பும் பார்த்துட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருவா, அந்த அவங்ககிட்டே எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஸோ he tested first time.
So they brought him came again and they gave that finance to Joseph, but he didn't receive it. அவர் ரிசீவ் பண்ணல, திருப்பி கொடுத்துட்டார். மீண்டும் இன்னொரு முறை பணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பணத்தோடு மீண்டும் தானியத்தை போட்டு அனுப்புறாரு. என்ன மாதிரி டெஸ்ட் சகோதர சகோதரிகளே? பொறாமை குணம் தவிர்க்கப்பட வேண்டும். 5 times பென்னிமின் பேக்ல போடுறாரு, அந்த பான பாத்திரத்தை போடுறாரு. ஏன்னா ஒருத்தர் உயர்ந்தா இன்னொருத்தருக்கு பிடிக்காதுங்க, இந்த காலம் அந்த மாதிரி. ஸோ இஸ் கெட்டிங் அப் டெவலப்பிங், ஐ எம் கோயிங் டவுன். அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அங்கே டெஸ்ட் பண்ணிட்டாரு பாருங்க. இவனுக்கு 5 மடங்கு, எனக்கு இல்லையே, சண்டை போட்டுக்குவாங்களான்னு டெஸ்ட் பண்ண. ஏன்னா என்ன விலைக்கு நீங்க வித்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த பொறாமை குணம் இருக்கின்றதா டெஸ்ட் பண்ண, வெற்றி அடைந்தார்கள். நம்மிடத்திலே அந்த பொறாமை குணம் இருக்கின்றதா? சபைக்குள்ளே பொறாமை இருக்கின்றதா? அகற்றப்பட வேண்டும். 3rd, சகோதர சிநேகம் இல்லாமல் இருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். பிரதர்-இன்-லா, இவைகளிலிருந்து நாம் விடுபட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கும், நீதியாய் இருப்போம், அன்பின் நிலைத்து. இந்த 3 அவர்களிடத்தில் இருந்தது. You just see this in this lesson. அவங்க 3லயே வெற்றி அடைந்தாங்க. உண்மை இருந்தது, ஜெலசி இல்லை, பிரதரின் லவ் இருந்தது. இந்த பூமியில் இந்த 3மே செக் பண்ணும் பொழுது நீங்களும் நானும் பரம கானானுக்கு போறோம்னு சொன்னா அந்த பரம கானான் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்ப நம்ம இங்க செக் பண்ணணுமா இல்லையா? இந்த பூமியில இங்க செக் பண்ணும் போது ஒரு சாதாரண ஒரு உலகத்தான யோசப் செக் பண்றாருன்னு சொன்னா, யோசப்புக்கு ரத்தம் சிந்தப்பட்டதா? யாக்கோபுக்கு ரத்தம் சிந்தப்பட்டதா? அதுல 11 சகோதரர்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டதா? யோசப் செக் பண்றாரு. செக்கிங் த கனி பேக் டு த முழுக்க எண்ணுக்கும் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். We must have the brotherly love. பரிசுத்தம் இருக்கணும் நம்மிடத்தில், நீதி வாசம் செய்ய வேண்டும், அன்பில் நிலைத்திருக்கப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இவை யாவும் இருந்தால் இம்மார்டாலிட்டி நமக்கு கிடைக்கும். You will have a firstborn, you will get that immortality. என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வம் கொடுக்கிறார். ராஜாக்களாக உலகத்தான் கொடுத்திருக்கிறாரா அல்லது பெயர் சபையில் உள்ளவர்கள் கொடுத்திருக்கிறாரா? ராஜாக்களாக வருவதற்கு யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த ஆவிக்குரிய எக்லேசியா உள்ள ஜனங்களுக்கு தானே, இந்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிக்கு தானே. இதுதான் ராஜா, இங்கதான் ராஜா, நாம தான் ராஜா. யோசித்து பாருங்க, ராஜாவா நமக்கு கொடுக்கிறார். We going to get the immortality, சாகாமை. என்ன மாதிரி ஒரு ஆசை. If you lose that, what are you lose, you know? நம்ம சகோதரர் யாருங்க? நம்முடைய மூத்த சகோதரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இழந்து விடுவோம். நம்முடைய ஃபாதர் யாரு? யாவை தேவனை இழந்து விடுவோம். உலகம் தேவ தூதர்கள் பார்ப்பதை எழுந்து விடுவோம். இம்மார்டாலிட்டி, சாகாமை எழுந்து விடுவோம். எதெல்லாம் நாம் எழுந்து விடுவோம்? ராஜா ஆவதை நாம் எழுந்து விடுவோம். திவ்ய சுபாவத்தை எழுந்து விடுவோம். ரசல் ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு இந்த பாடத்துல. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் என்றால் என்ன அர்த்தம் சொல்ற? 1000 ஆண்டு அரசாட்சி முடிவில் இந்த பூமியில் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ராஜாவாக வைப்பார். ராஜாவாக வைப்பார். சுப்ரீம் அத்தாரிட்டி will rule this world. அவருடைய தாட். இந்த பார்வோன் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு தெரியுங்களா? 14 பார்வோன்ஸும் சட்டனுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். 14 பார்வோன்ஸ் பயங்கரமான. ஆனா இந்த 15வது பார்வோன் நன்மை செய்தானா இல்லையா? யோசிப்பார். அதிபதியாய் ஆக்கினார். மக்கள் எல்லோரும் போய் ஓலமிடுகிறார்கள்.
பஞ்சம். பார்வோன் ராஜா, பஞ்சம், தானியம் இல்லை, நாங்க எப்படி உணவு உண்பது? போங்க, யோசப் கிட்ட போங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் ஒரு பார்வோன் ராஜா, 15th பார்வோன் ராஜா. அந்த பார்வோன் ராஜா ரொம்ப நல்லவர். ரசன் சொல்றாரு, அவனை தேவனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். யோசப் யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? கிறிஸ்ட். மோதிரம் அதிகாரத்தை பிடிக்கிறது, தேசத்தை ஆள்வதற்கு. பெஞ்சமின் யாரை குறிக்கிறது? நல்லா திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது பெஞ்சமினை விட்டுட்டாங்க. அவங்க மட்டும் வராங்க, 10 பேர் வராங்க. பெஞ்சமினை விட்டுட்டாங்க. அங்க இன்னொரு சகோதரனை இவர் பிடிச்சிட்டார். யார் பிடிக்கிறது? யோசப் பிடிக்கிறார். நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள், நீங்கள் தானியம் கொள்ள வரவில்லை, நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். நாங்கள் நிஜஸ்தர்கள், உண்மை உள்ளவர்கள். எஞ்சினாங்க யோசப் இல்லை. பட் யோசப் நோஸ் ஊதியா. சகோதர சகோதரிகளே பாருங்க, நீங்க வேவு பார்க்க வரவில்லை என்று சொன்னால் உங்களில் ஒரு சகோதரனை வைத்துவிட்டு நீங்கள் சென்று விடலாம். அப்பொழுது நீங்கள் நிஜந்தர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். காரணம் என்ன? ஏன் அந்த கடைசி இளையவனை பிடித்து வைக்கணும்? இளையவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வரணும். இவங்க போயிட்டு இன்னொருத்தனை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். இன்னொருத்தர் வர வேண்டியவர் யார்? இளையவர் யார்? பெஞ்சமின். தேவனுடைய திட்டம் இந்த எகிப்திலே எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. பெஞ்சமின் is equal to little flock. சிறு மந்தைக்கு ஒப்பிட்டு ரசல் பேசுறாரு. இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றாரு, போ. But he must come. Who is asking? Joseph is asking. You come, you come. Joseph யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? Joseph is Christ. Christ கூட யார் இருப்பாங்க? ஒவ்வொரு அங்கங்களும் கிரைஸ்ட் கூட யார்? சபையாக இருக்க போறாங்க. So அந்த சபை, Christ is calling. You come, you come Benjamin, you come. என்ன டஃப் பாருங்க. பெஞ்சமினை யாக்கோபு விடுவதற்கு மனசே இல்லையா? ஏற்கனவே ஒருத்தரை கூட்டு போன பிடிச்சிட்டீங்க, அவன் வரல. ஸோ இந்த ட்ரிப்பும் நீங்க இவனை கூப்பிடுறீங்க அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இவன் வரலன்னா நான் மறித்து விடுவேன். யாக்கோபுனுடைய தாட்டை பாருங்க. ஐ வில் டை. இந்த பெஞ்சமின் வரலன்னா நான் மறித்து விடுவேன். அதை தான் யோசப் கிட்ட கேட்கிறான். யூதா சொல்றாரு, தீங்கு நேரிடுமோ, நான் அடிமையாக இருக்கிறேன். நான் அடிமை, நாங்கள் எல்லோரும் அடிமை. We are all slave. இந்த உலக ஜனங்கள் எல்லோருமே அடிமைகள். நாம் யார்? அவர்களே ஒத்துனாங்க. We are all slave. Joseph, except Benjamin. Who is that Benjamin? Benjamin is a little flock. ஆளுகை செய்யக்கூடிய ராஜா. என்ன மாதிரி ஒரு திட்டத்தை தேவன் இந்த எகிப்து தேசத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. தேவன் நினைச்சிருந்தால் இந்த எகிப்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி இருக்கலாம். எல்லா தேசத்தையும் உருவாக்கி இருக்கார். அதில பர்டிகுலரா எகிப்து தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் பரலோகத்திலே வைத்து விட்டார். யோசேப்பின் மூலமாக ரிலீஸ் ஆக வேண்டும். இந்த 11 பேர் யாரை குறிக்கிறது? உலகத்தானை குறிக்கிறது. They are slaves. Still they are slaves. For who they are slaves? யாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்? இந்த உலகத்தார். இந்த உலகத்தார் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார். கேரசன் சொல்றாங்க, we are all slave. நாங்க slave, நாங்க அடிமை. அவனை மட்டும் விட்டுருங்க. See the important for the Benjamin. Benjamin is a little flock. சகோதர சகோதரிகளே,
Joseph is Christ. Ring his authority to rule the government. என்ன மாதிரி ஒரு திட்டத்தை தேவன் இந்த எகிப்து தேசத்தில் வைத்திருக்கின்றார். யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண பாடம், ஒரு பஞ்சத்தை உருவாக்குறார். எகிப்து தேசத்தில் ஒரு பஞ்சத்தை கொடுக்கிறார். அந்த பஞ்சத்தில் முற்பிதாக்கள் குடும்பத்தை மாட்டிக்கொள்ளும்படியாக தேவன் திட்டத்தை வைக்கிறார். அந்த முற்பிதாக்கள் குடும்பத்தில் ஒருவனை பிடிக்கிறார். What a plan Yahweh is having it, because the little flock must come from the ecclesia. பரிசுத்தத்தில் வாழும், பரிசுத்தத்தில் வாழும். Avoid jealousies. சகோதரர், jealousies இருக்கக்கூடாது. சபையில உண்மை இருக்கணும். If you have that brother-in-law, உண்மை இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த 3 இருந்தாலுமே we are king. பட் ஒருத்தராவது சொல்ல முடியுமா என்கிட்ட பொறாமை இல்லை? How many brothers and sisters குடும்பத்திற்கு துரோகம் செய்யறாங்க? குடும்பத்திற்கு துரோகம் still they are doing it. கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள் உண்மையா வாழணும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அவருடைய ரத்தம் யாருக்கு சிந்தப்பட்டிருக்கிறது? உலகத்துக்கா? பிரதர் சொன்னார் பாருங்க, இந்த எக்லேசியாவுக்கு தான் முதலாவதாக ரத்தம் சிந்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைக்குள் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா நம்ம உண்மையா வாழக்கூடாதா? எகிப்தில் உண்மை சோதிக்கப்படுதுங்க, பொறாமை சோதிக்கப்படுகிறது, பிரதர்-இன்-லா சோதிக்கப்படுகிறது. பரம கானானுக்கு செல்வதற்கு நம்மளை சோதிக்க கூடாதா? நம்மளை யார் சோதிப்பார்கள்? வசனம் சோதிக்கும், வசனம் சோதிக்கும். வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார். அநேகர்கள் சொல்லுவாங்க, எக்லேசியா எனக்கு என்னங்க செய்யுது? சபை எனக்கு பிரதர், சபை எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்யும்? Don't think about that. நீ என்ன செய்யும்? சபை கிறிஸ்து சபைக்கு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ what you did sacrifice for the ecclesia. சபைக்கு என்னங்க செய்திருக்கோம்? சபைக்கு வரோம், ஆராதனை பங்கு கொள்றோம், பார்க்கிறோம், கொள்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், போறோம். இன்றைக்கு நல்லா இருந்திருக்கிற செய்தி அதுதானே. பட் வாட் யூ டிட் ஃபார் எக்லேசியா? ஜீவனை கொடுக்கும், ஜீவனை. யோசப் மிகவும் கடுமையானவர். எகிப்து தேசத்திலே பொறாமை இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யோசப் அவர்களை சோதித்து அறிந்தார். நாமும் உண்மையாக வாழ்வோம், பொறாமையை அகற்றுவோம், பிரதர்-இன்-லா காட்டுவோம். இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பரம கானானுக்கு நிச்சயமாக நாம் செல்வோம். தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.